வணக்கம். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. குறள் எண் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல், நீ கல்வி கற்றதனால் ஆகக்கூடிய பலன் என்ன? ஏன் இப்படி கேட்குறாங்க? அதெல்லாம் பின்னாடி சொல்லியிருக்காங்க. வாளறிவன், தூய்மையான அறிவினை உடைய இறைவனது நற்றால் திருவடிகளை தொழார் எனில், வணங்காதவர் எனில். தூய்மையான அறிவினையுடைய இறைவனது திருவடிகளை வணங்காதவராக நீ இருக்கும் பொழுது நீ கல்வி கற்றதனால் என்ன பயன் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க நம்மளை பார்த்து கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளை பார்த்துன்றதை விட யார் இறைவனது திருவடிகளை வணங்காமல் இருக்கிறாரோ அவர்களை பார்த்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த குறள் இந்த கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்னதான் கல்வி கற்று உயர்ந்தவராக இருந்தாலும் இறைவனது திருவடிகளை வணங்காதவர் எனில் நீங்கள் கற்ற கல்வியினால் எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் திருவள்ளுவர் அவங்க இந்த குறள் மூலமாக வினவிருக்காங்க. அதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். குறள் விளக்கம். கல்வி கற்பதனால் ஆகும் பலன்தான் என்ன? தூய்மையான அறிவினை உடைய இறைவனது திருவடிகளை வணங்காதவருக்கு. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.